Some pictures have been given at the end of the video. Make a sentence related to that picture in past tense as per your imagination and leave it in comment box. Hello everyone, this is your Shinba from Daffodil Spoken English. Now let's look at how to make sentences in past tense. So past tense is nothing but action that has already taken in the past is called past tense. So இது few minutesக்கு நடந்த ஒரு ஆக்ஷனை டினோட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை few yearsக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்ஷனை டினோட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம டினோட் பண்ணணும் அப்படின்னாலே we are using this simple past tense. இந்த simple past tense-ஐ நம்மளோட சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு we should use second form of verb, that is V2 verb. So I have already told you each and every verb has 5 forms. So first 2 forms are considered as present tense, that is V1 verb, and next tense is a past tense, that is V2 verb. So நீங்கள் வந்து ஒரு beginner-ஆக இருக்கீங்க and if you want to learn English, உங்களுக்கு வந்து இந்த 5 forms of the verbs வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். Only then you can make use of these tenses in your conversation. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 verb யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுதான் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இறந்த காலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட், இதில் எது சப்ஜெக்டாக வந்தாலும், ஸோ வெதர் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல், வி நீட் நாட் டு worry about that. Straight away we can use V2 verb, that is past tense verb, right? So subject plus past tense verb நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து simple past tense. So now you have a picture on the screen. What did I do in that picture? நான் நேற்று செடிக்கு தண்ணீர் ஊற்றினேன். இந்த சென்டென்ஸ் தான் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரைட்? ஸோ ஐ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செடிக்கு தண்ணீர் ஊற்றுதல் அப்படிங்கிறதுக்கான வேர்ப் வாட்டர். ஸோ V2 verb is watered, right? Present tense verb is water and past tense verb is watered. So I watered. I watered the plants yesterday. ஸோ V2 verb இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். I watered, subject plus V2 verb and additional information about that sentence, right? எப்பயுமே வந்து நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா you have to give this next to the V2 verb. Subject plus V2 verb வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது வந்து நம்ம மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த சென்டென்ஸோடைய மீனிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகிரும். உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் next to the V2 verb கொடுத்துக்கலாம். And our next picture is நாங்கள் கடந்த வாரம் கொடைக்கானலுக்கு சென்றோம். நாங்கள் அப்படிங்கிறது வி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செல்லுதல், செல் அப்படிங்கிறதுக்கான வேர்ப் வந்து கோ. ஸோ வெண்ட் இஸ் எ பாஸ்ட் டென்ஸ் V2 verb. ஸோ வி வெண்ட். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 verb. வி வெண்ட், நாங்கள் சென்றோம். ஸோ வேர், எங்கே போனோம்? டு கொடைக்கானல். டு கொடைக்கானல் லாஸ்ட் வீக். நெக்ஸ்ட் பிக்சர் ஷோஸ் அவர்கள் பன்னீர் பாக்கெட்டுகளை கடையிலிருந்து வாங்கினார்கள். ஸோ அவர்கள் அப்படிங்கிறதுக்கான வேர்ட் தே, வாங்கினார்கள் பை bought, right? So bought is a V2 verb. So they bought packets of paneer from the store. They bought. What did they buy? They bought packets of paneer, right? So from where? From the store. Additional information about that sentence. And விவசாயிகள் விதைகளை விதைத்தார்கள். அந்த நிலத்தில் வந்து விவசாயிகள் விதைகளை விதைத்தார்கள். ஸோ விவசாயிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்மர்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் விதைத்தல் அப்படிங்கிறதுக்கான வேர்ப் சோவ். ஸோ V2 verb is sowed. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 verb யூஸ் பண்ணுறோம். விவசாயிகள் விதைத்தார்கள். ஸோ farmers sowed. Farmers sowed the field with corn, right? And our next picture shows நேற்று இரவு கனமழை பெய்தது. ஸோ மழை பெய்தல் அப்படிங்கிறதுக்கான வேர்பு ரெயின். ஸோ V2 verb is rained. எப்பயுமே நம்ம ரெயின் அப்படிங்கிற வேர்புக்கு முன்னாடி இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இட் ரெயின்டு, மழை பெய்தது. இட் ரெயின்டு அப்படின்னா மழை பெய்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் ரெயின்டு. ஸோ இட் ரெயின்ட் ஹெவிலி, கனமான மழை பெய்தது. எப்போ? லாஸ்ட் நைட். ஸோ இட் ரெயின்ட் ஹெவிலி லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட் அப்படின்ற வேர்டு இங்கே ஆட் ஆகியிருக்கனால இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நேற்று இரவு அப்படின்னு சொல்கிறது. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 verb யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுதான் வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் சொல்கிறது.
Let's now look at how to make negative sentence in past tense. So subject plus did not plus V1 verb யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து past tenseல நெகட்டிவ்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுறது. ஸோ நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் பார்த்த அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நெகட்டிவ்லையும் பார்க்க போகிறோம். நான் நேற்று செடிக்கு தண்ணீர் ஊற்றவில்லை. இதை வந்து நம்ம எப்படி பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஐ அண்ட் தென் டிட் இஸ் ஏ ஹெல்பிங் வேர்ப். பாஸ்ட் டென்ஸில் வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுறதுக்கு டிட் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்டை ஆட் பண்ணுறோம் டிட். ஸோ ஐ டிட் நாட் யூஸ் பண்ணுறோம் நெகட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறனால டிட் ப்ளஸ் நாட் யூஸ் பண்ணுறோம் ரைட். ஸோ ஐ டிட் நாட் வாட்டர். வாட்டர் அப்படின்னா ஐ டிட் நாட் வாட்டர், நான் தண்ணீர் ஊற்றவில்லை. ஸோ நான் செடிக்கு தண்ணீர் ஊற்றவில்லை. எப்போ எஸ்டர்டே. ஸோ நேற்று அப்படிங்கிறனால தான் அந்த கடந்த காலத்தை சொல்கிறனால தான் நம்ம வந்து டிட் ப்ளஸ் V1 வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. அண்ட் நாங்கள் கடந்த வாரம் கொடைக்கானலுக்கு செல்லவில்லை. ஸோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் வி அண்ட் தென் டிட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம் டிட் நாட். வி டிட் நாட். ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கோ. செல்லவில்லை. வி டிட் நாட் கோ. நாங்கள் செல்லவில்லை. எங்கே? டு கொடைக்கானல் லாஸ்ட் வீக். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் அவர்கள் பன்னீர் பாக்கெட்டுகளை கடையிலிருந்து வாங்கவில்லை. ஸோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் டிட் நாட் ப்ளஸ் V1 வேர்ப். ஸோ வாங்குதல் அப்படிங்கிறதுக்கான வேர்ப் வந்து பை. ஸோ தே டிட் நாட் பை. அவர்கள் வாங்கவில்லை. So they did not buy packets of paneer from the store. Next example is farmers dash the field with corn. ஸோ விவசாயிகள் நிலத்தில் அந்த கார்ன்ஸை வந்து விதைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபார்மர்ஸ் டிட் நாட். ஸோ வெதர் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் நம்ம வந்து டிட் நாட் ப்ளஸ் V1 வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் இருந்தாலும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறோம் டிட் நாட். ஸோ இந்த டிட் நாட் V1 வேர்ப் வந்து கான்ஸ்டன்டானது. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி இந்த வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஸோ ஃபார்மர்ஸ் டிட் நாட். did not sow. V1 வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். விதைத்தல் அப்படிங்கிறதுக்கான வேர்ப் வந்து sow. ஸோ அப்படியே ப்ளைனாக யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை வந்து ப்ளைனாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இட் டிட் நாட் ரெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. ஸோ இட் டிட் நாட் ரெயின். மழை பெய்யவில்லை. எப்போ? லாஸ்ட் நைட். நேற்று இரவு கனமான மழை பெய்யவில்லை. ஸோ இப்போ வந்து ஹெவிலியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இட் டிட் நாட் ரெயின் லாஸ்ட் நைட். நேற்று மழையே பெய்யலை அப்படின்னு சொல்கிறது. இட் டிட் நாட் ரெயின் லாஸ்ட் நைட். நேற்று இரவு மழை பெய்யவில்லை. ஹெவிலி அப்படிங்கிற வேர்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நேற்று இரவு கனமான மழை பெய்யவில்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் V1 வேர்பை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணால் அதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தில் நெகட்டிவில் சொல்கிறது. Let's now look at how to ask question in past tense using the helping verb did. So did plus subject plus V1 verb யூஸ் பண்ணி நம்ம வந்து past tenseல எப்படி question make பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம WH words வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. plain helping verb plus subject plus V1 verb யூஸ் பண்ணுறோம். ஸோ did you meet. helping verb, subject and V1 verb. Did you meet? நீ சந்தித்தாயா? whom? யாரை? him. அவனை. ஸோ did you meet him? நீ அவனை சந்தித்தாயா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 வேர்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் கொஸ்டின் யூ கேன் ஆட் இட் நெக்ஸ்ட் டு த V1 verb, right? ஸோ did you meet? நீ சந்தித்தாயா? him. அவனை சந்தித்தாயா? did they clean? அவர்கள் சுத்தம் செய்தார்களா? ஸோ their room. அவர்களுடைய அறையை. அவர்கள் சுத்தம் செய்தார்களா அவர்களுடைய அறையை அப்படின்னு கேட்குறது. ஸோ டிட் தே க்ளீன் அப்படின்னாலே அந்த மீனிங் வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும், நமக்கு வந்து புரியும். ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டு த V1 verb யூஸ் பண்ணிக்கலாம். டிட் ஷி அட்டெண்ட்? அவள் வந்து அட்டன் பண்ணாலா? ஸோ த மீட்டிங். டிட் ஷி அட்டன் த மீட்டிங்? அவள் மீட்டிங்கை அட்டன் பண்ணாதா? டிட் ஷி அட்டன் த கிளாஸ்? அவள் வந்து கிளாஸை அட்டன் பண்ணாலா? ஸோ டிட் ராஜு இன்வைட் யூ? ராஜு உன்னை அழைத்தானா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். டு ஹிஸ் மேரேஜ். அவனுடைய திருமணத்துக்கு உன்னை அழைத்தானா? ஸோ டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 verb யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் கொஸ்டின், ரைட்? அண்ட் இந்த கொஸ்டினவே நம்ம இப்போ வந்து நெகட்டிவில் எப்படி கேட்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். டிட் யூ மீட் ஹிம்? நீ அவனை சந்தித்தாயா? கொஸ்டினாக கேட்குறது. இந்த கொஸ்டினையே நெகட்டிவாக எப்படி கேட்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நாட் we are just going to add not beside the
did. ஸோ didn't யூஸ் பண்ணியிருக்கோம். didn't you meet him? நீ அவனை சந்திக்கவில்லையா? didn't you meet him? and did they clean their room? அவர்கள் அவர்களுடைய அறையை சுத்தம் செய்தார்களா? didn't not மட்டும் ஆட் பண்ணுறோம். didn't they clean their room? அவர்கள் அவர்களுடைய அறையை சுத்தம் செய்யவில்லையா? ஸோ கொஸ்டினவே நம்ம வந்து நெகட்டிவில் கேட்குறது, பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டினை நெகட்டிவில் கேட்குறோம். டிட் ஷி அட்டன் த மீட்டிங்? அவள் வந்து மீட்டிங்கை அட்டன் பண்ணாலா? டிடன்ட் ஷி அட்டன் த மீட்டிங்? ஸோ நாட் மட்டும் யூஸ் பண்ணுறோம் கண்ட்ராக்ஷன் ஃபார்மில். டிடன்ட் ஷி அட்டன் த மீட்டிங்? அவள் மீட்டிங்கை அட்டன் பண்ணலையா? டிடன்ட் ராஜு இன்வைட் யூ? ராஜு ஒன்று அழைக்கவில்லையா டு ஹிஸ் மேரேஜ்? டிடன்ட் ராஜு இன்வைட் யூ டு ஹிஸ் மேரேஜ்? அவனுடைய திருமணத்துக்கு உன்னை ராஜு அழைக்கவில்லையா அப்படின்னு கேட்குறது. ஸோ டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வேர்பை வச்சு கொஸ்டின் கேட்டால் பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்குறது. நாட் யூஸ் பண்ணுறோம் டிட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கொஸ்டினவே வந்து நெகட்டிவாக கேட்குறது, ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 4 ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், டிட் யூ ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? நீ உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டாயா? டிடன்ட் யூ ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? நீ உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலையா? ஐ ஏட் மை பிரேக்ஃபாஸ்ட்? நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். ஐ டிட் நாட் ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட்? நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறது. அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வேர்புடைய 5 ஃபார்ம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த டென்சஸ்லாம் வந்து உங்களோட கான்வர்சேஷனில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு பிகினராக இருக்கும்பொழுது சின்ன சின்ன சென்டென்சஸை வந்து ஃபஸ்ட்டு பேசி ட்ரை பண்ணி பாருங்கள், வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ் உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு அந்த சின்ன சின்ன சென்டென்சஸை நீங்கள் மேக் பண்ணது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, that's all with the lesson today. Let's wind up this session, and if you like my video, like, comment, share and subscribe, and don't forget to click the bell icon. Thank you. Bye.